தஞ்சையில் திமுக எம்எல்ஏவின் உறவினர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். நள்ளிரவு 1 மணிக்கு வயலுக்கு தண்ணீர் பாய்ச்ச சென்றவரை திட்டமிட்டு கொலை செய்தவர்கள் யார்? தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் தாலுகா பந்தநல்லூர் அருகே நெய்க்குன்னம் பகுதியைச் சேர்ந்தவர் கலைவாணன். இவர் திருவிடைமருதூர் ஒன்றிய திமுக இளைஞர் அணி துணை அமைப்பாளராக இருந்து வருகிறார். தனது வயலுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்காக வயல்வெளியில் உள்ள மின் மோட்டாரை இயக்க ஞாயிற்றுக்கிழமை அன்று நள்ளிரவு 1 மணியளவில் கலைவாணன் சென்றுள்ளார். தண்ணீர் பாய்ச்சுவதற்கு சென்ற கலைவாணன் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாததால் உறவினர்கள் அவரை தேடி உள்ளனர். வயல்வெளிக்கு சென்று பார்த்தபோது அவர் கொலை செய்யப்பட்டு கிடந்ததை பார்த்து அவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தலை, கழுத்து, கைகள் என பல இடங்களில் அரிவாளால் வெட்டி கலைவாணனை கொடூரமாக கொலை செய்திருந்தனர். தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு மோப்பநாயுடன் வந்து சோதனை நடத்தினர். மோப்பநாய் கலைவாணன் வீடு செல்லும் சாலையில் சிறிது தூரம் ஓடி சென்றுவிட்டு நின்றுவிட்டது. போலீசார் கலைவாணனின் உடலை மீட்டு கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலை செய்யப்பட்ட கலைவாணன் ஜெயங்கொண்டம் திமுக எம்எல்ஏ கண்ணனின் அக்கா மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவிடைமருதூர் துணை போலீஸ் சூப்பரண்ட் ஜாஃபர் சித்திக் தலைமையிலான போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த பிப்ரவரி மாதம் கலைவாணனின் வீட்டில் மர்ம நபர்கள் சிலர் வைக்கோலில் தீ வைத்துவிட்டு சென்றனர். தீ வைத்தவர்கள் தொடரும் என எழுதி வைத்து சென்றிருந்தனர். தொடரும் என்பதற்கு பதிலாக தொடரும் என தவறாக எழுதி பின்னர் திருத்தி எழுதியிருந்தனர். மற்றொரு இடத்தில் தொடரும் கலைவாணனின் உயிரா பொருளா என சுவற்றில் எழுதி வைத்து இருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தை தொடர்ந்தே கலைவாணன் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதனால் ஏதோ பணம் மற்றும் பொருள் விவகாரத்தில் கலைவாணன் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொலையாளிகளை அடையாளம் கண்டுபிடித்துள்ள போலீசார் அவர்களை பிடிக்கும் முயற்சியில் தீவிரம் காட்டி வருகின்றனர்.